பையன் பேர் என்னங்க? நாகராஜிங்க. பொண்ணு பேர் என்னங்க? நாகலட்சுமிங்க. அப்படிங்களா? பேரன் பேர் என்ன? நாகேஸ்வரங்க. பேத்தி பேர் என்னங்க? நாகமங்க, நாகமணிங்க. இப்படியெல்லாம் சில குடும்பத்தில் போய் சிலருடைய பேரெல்லாம் கேட்டிங்கன்னா நாகங்களின் பெயர்களாகவே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க நாகத்தை குலதெய்வமாக கொண்டு வணங்குவாங்க. அப்போ நாகத்தை குலதெய்வமாக கொண்டு பெரும்பான்மையாக வணங்குறவங்க எல்லாருமே பிறந்த பிள்ளைகளுக்கு நாகத்தின் பெயரையே சூட்டுவாங்க. இன்றைய தினம் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இந்த ரெண்டு விசேஷங்கள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பொதுவாக பாம்பு அப்படின்னாலே அது விவசாயிகளின் நண்பனாக இருக்குதுங்க. அதனால தான் பாம்பை விவசாயிகள் அடித்து துன்புறுத்துறது எதுவும் கிடையாதுங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் அதெல்லாமே நிறைய இருக்குங்க. அது இருந்தாலே தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் தான் அந்த நாகதோஷம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இன்றைய தினத்தில் நாகரை வழிபடுவது நல்லது. நாகங்களை வைத்து வழிபடக்கூடிய கோவில்களுக்கு போகிறது நல்லது. அதே மாதிரி புற்றுடன் இருக்கக்கூடிய கோவில்கள், அம்மன் கோவில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்கே போய் வர்றது நல்லது. இன்றைய தினம் புற்றில் காசு போடுறது, முட்டை வைக்கிறது, பால் வைக்கிறது, அதுவும் விசேஷம். புற்றுக்கண் மேலே மஞ்சள் பொடி தூவுறது, குங்குமம் தூவுறது, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த உயிருக்கும் நாம் துன்பங்களை தரக்கூடாது அப்படிங்கிற நம்முடைய தர்ம சாஸ்திரப்படி இன்றைய தினம் நாகத்தையும் போற்றி கொண்டாடினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் அந்த நாகப்பஞ்சமி நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே நாகங்களையும் வழிபடுவது நல்லதுங்க. இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கருடாழ்வாருடைய அவதார தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஸ்ரீ கருட பஞ்சமி இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. தன்னுடைய தாயாரை காப்பாற்றுவதற்காக தேவர்களையே வென்று தேவாமிர்தத்தை கொண்டு கொடுத்தவர். அந்த தேவாமிர்தத்தில் ஒரு துளி கூட அருந்தாதவர். அந்த ஒரு நேர்மையை பார்த்து தான் பகவான் விஷ்ணு அவருக்கு பெரிய பதவியை கொடுக்கிறார். அதனால தான் அவருக்கு பெரிய திருவடி அப்படிங்கிற பேரும் வந்தது. தம்னை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை விஷ்ணு பகவான் கொடுக்கிறார். அப்போ நேர்மையாக நாம் இருந்தோம்னா நம்மளை தேடி பெரிய பதவிகள் எல்லாமே வரும். தாயார் மீது நாம் பாசமாக இருந்தால் தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இதை தான் கருட பஞ்சமியினுடைய சூட்சுமமாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இன்றைய தினம் கருடனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை நேரத்திலே கருடனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாழக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம், இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் ஸ்ரீ கருடாழ்வாரை வணங்கினோம்னா நம்முடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாமே விலகுங்க. அந்த சுவாதி நட்சத்திர நாள்லையாவது நாம் கருட தரிசனம் செய்துவிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்திலே நாம் நாகங்களையும் கருடாழ்வாரையும் வணங்கிறது நல்லது. இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் இன்றைய தினம் தான தர்மங்களை செய்வோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.